Hello students, welcome to Hiva Max 12th Standard Business Max Chapter 4, Exercise 4.1 fifth question. Form the differential equation that represents all parabolas, each of which has a lattice rectum 4a. Lattice rectum 4a கொடுத்துட்டாங்க and whose axes are parallel to x-axis. x-axisக்கு parallel இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் அவங்க சொல்லிட்டு ஈக்குவேஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க and differential equation ஃபைனலா நம்ம கண்டுபிடிக்கணும். So solutionல equation of family of parabola அதுல lattice rectum எப்படி இருக்கணுமா 4a சொல்லிட்டாங்க. and இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க parallel to x-axis னு சொல்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன இக்குவேஷன் எடுக்க முடியும்னா y minus k whole square is equal to 4 into a x minus h. k-வும் h-ம் என்னது சென்டர்ஸ். கரெக்டா? k-வும் h-ம் என்னது சென்டர் ஆஃப் பாரபோலா. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இக்குவேஷன். இப்போ இந்த இக்குவேஷனை வச்சுதான் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் இதுல நீ என்னெல்லாம் ரிமூவ் பண்ணும், k ரிமூவ் பண்ணும், ஹெச்சையும் ரிமூவ் பண்ணும், சென்டர்ஸ் கொடுத்துருக்காத ரிமூவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 times ஆஃப் y மைனஸ் கே. இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dxன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் 4a கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ 4a அப்படியே இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஹெச், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஹெச் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும் நமக்கு இந்த 1 into 4a 4a அவ்வளோதான். ஸோ 2 times ஆஃப் y மைனஸ் கே இன்டூ dy by dx is equal to 4 times of a. ரைட்டா? இது செகண்ட் இக்குவேஷன் இருக்கு. இப்போ லாஸ்டா இந்த செகண்ட் இக்குவேஷன் கிடைச்சதை நம்ம இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். differentiating with respect to x. ஸோ இங்க நான் uv ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். ஸோ u அப்படியே இருக்கட்டும், v dash அப்ப d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பிளஸ் v அப்படியே இருக்கணும் u dash. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 times ஆஃப் y டிஃபரன்ஷியேட் பண்றோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx மட்டும் கிடைக்கும். அண்ட் 4aவும் கான்ஸ்டன்ட் 0ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதிடலாம், மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 2 times ஆஃப் y மைனஸ் கே இன்டூ டி ஸ்கொயர் y பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இங்க 2 இருக்கு which is equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயும் 2 இருக்கு. ஸோ நான் டிவைடட் பை 2 பண்ணனா இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். y மைனஸ் கே டி ஸ்கொயர் y பை dx square divided by 2 பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிருக்கேன். இங்க 2 கேன்சல் ஆயிடும். பிளஸ் செகண்ட் டேர்ம்லயே 2 கேன்சல் ஆயிட்டு dy by dx whole square is equal to 0ன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த பிளஸ் dy by dx whole square ஈக்குவல் டு அதர் சைடு கொண்டு போறேன். y minus k into d square y by dx square is equal to minus of dy by dx whole square. இப்போ எனக்கு y minus k மட்டும் தான் வேணும். அப்போ minus dy by dx whole square divided by d square y by dx square ன்னு எழுதிப்பேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நான் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ எப்படி எழுதலாம், சப்ஸ்டியூட் 3 in 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into y minus k வரும். இப்போ y minus kக்கு பதிலா minus dy by dx whole square divided by d square y by dx squareன்னு எழுதிக்கிறோம். into மறுபடியும் அங்க dy by dx ஒரு வாட்டி இருக்கும் which is equal to 4 times of a. இப்போ இது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இது எப்படி மாத்தி எழுதலாம்னா minus 2 times of minus dy by dx whole cube divided by இந்த மைனஸ் முன்னாடி எழுதிட்டேன். ஸோ இது பிளஸ்னே மாத்திக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஏ. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத அந்த சைடு கொண்டு போறேன். ஸோ -2
dy by dx whole cube. And denominatorல இருக்கிறது 4a பக்கத்துல கொண்டு போயிடலாம். இப்போ d square y by dx square. So next lineல இது ரெண்டுத்துமே 2 இருக்கா, நான் divided by 2 பண்றேன். அப்ப எப்படி மாறும்? minus dy by dx whole cube is equal to 2 times of a d square y by dx square. இப்போ இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப 2a d square y by dx square minus இந்த சைடு வந்தா plus dy by dx whole cube is equal to 0 மாறும். இதுக்கப்புறம் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், which is a required differential equation. முடிச்சிடுங்க, நீங்க எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்த 6th question பார்க்கலாம். நெக்ஸ்ட் question, find the differential equation of all the circles. ஃபர்ஸ்ட் parabola கொடுத்தாங்க, இப்போ circles கொடுத்துருக்காங்க. passing through the origin and having their centers on the y axis. ஸோ xy இருக்குன்னா சர்க்கிள் இப்படி இருக்குமா? ஏன்னா சென்டர் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா சர்க்கிள் இப்படி தானே இருக்கும். அண்ட் ஆரிஜின்னா பாஸ் பண்ணி போகுது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரியா? சொல்யூஷன்ல சர்க்கிள் பாஸ் த்ரூ ஆரிஜின் 0,0. அப்புறம் அதோட சென்டர்ஸ் எப்படி இருக்கும்னா சென்டர்ஸ் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப x ஆக்சிஸ் 0, y ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ ரேடியஸ் எப்படி இருக்கும்? நமக்கு ஏன்னு கிடைக்கும். ரேடியஸ் வந்து ஏ. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கும்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதான் நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன். இப்போ இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால பிரிச்சு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ நான் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ay மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதுறேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பேலன்ஸ் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ay மட்டும் கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x, ஒய் ஸ்கொயர்னா 2y இன்டூ dy பை dx. தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy பை dx. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல எல்லாத்துலயுமே 2 இருக்கா? ஸோ டிவைடட் பை 2 பண்ணனா எல்லாமே கேன்சல் ஆயிடுமா? ஸோ நான் இன்னொரு வாட்டி அதை எழுதலை. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ண போறோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு இதை கொண்டு வர போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். நான் 2 வந்து டிவைட் பண்ணிட்டேன், இன்னொரு லைன்ல எழுதல. சரிங்களா? டிவைடட் பை ஏ பக்கத்துல என்ன இருக்கு? டிஒய் பை டிஎக்ஸ். அதை மட்டும் நான் டினாமினேட்டர்ல கொண்டு வரேன், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஏ கண்டுபிடிச்சத நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். எது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? நான் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏவை சப்ஸ்டியூட் பண்றேன். சரிங்களா? அப்ப நம்ம டேர்ம் எப்படி மாறும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஒய் எழுதிடுங்க. அப்புறம் ஏ வேல்யூ, ஏன்னா அது பெருசா இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ். ரைட்டா? இப்போ அடுத்த லைன்ல என்ன பண்ணோம்? 2y இன்சைட் கொண்டு போறேன் அண்ட் dy by dx இன்சைட் கொண்டு வந்துடலாம். x square plus y square into dy by dx is equal to 2 into y into x plus 2 into y into y square dy by dx. இப்போ இந்த dy by dx இன்சைட் மல்டிபிள் பண்ணுமா? x square into dy by dx plus y square into dy by dx plus in the side வந்தா minus 2y square dy by dx is equal to 2 times of yx. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது minus y square dy by dx கிடைக்கும். இந்த பக்கம் அதே 2xy இருக்கும். நான் நெக்ஸ்ட் லைன்ல எழுதுறேன். நெக்ஸ்ட் லைன்ல x square dy by dx மைனஸ் ஆகும், ஏன்னா -2 தான் பெரிய நம்பர் இல்லையா? மைனஸ் dy by dx இங்க y ஸ்கொயர் இருக்கும். ரைட்டா?
which is equal to 2 times of xy இருக்கும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன், dy by dx காமனா வெளியே எடுக்கிறேன். x square minus y square is equal to 2xy and dy by dx is equal to 2xy by x square minus y square னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூமே இருக்காது. சரிங்களா? is the required differential equation of all the circle through origin and having their centers on y axis. Statement மட்டும் எழுதிக்கலாம். Statement எழுதிருக்க is the required differential equation of all the circles passing through origin and having their centers on the y axis. Understand ஆகுதா? அடுத்து 7th question பார்க்கலாம். Next question, 7th one. Find the differential equation of the family of parabola with foci at the origin and axis along the x-axis. Foci வந்து at the origin னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எப்போ foci வந்து originல இருக்கோ அதோட vertex எப்படி இருக்குன்னா -a, 0 and lactus rectum 4a இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் equation of parabola எழுதணும். Equation of family of parabola. foci வந்து எங்க இருக்கணும்? origin and அதே மாதிரி along x-axis. சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? y square is equal to 4 into a into x plus a. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். differentiating with respect to x. y differentiate பண்ணா 2y dy by dx that is equal to 4 into a x differentiate பண்ணா 1 னு கிடைக்கும். ரைட்டா? இப்போ next 4 into 1 4. So 2y dy by dx is equal to 4 into a. இப்போ a மட்டும்தான் வேணும். So 4 divided by ல கொண்டு வரேன். 2 by 4 into y dy by dx is equal to a. 2 1 time, 2 2 times. ரைட்டா? ஸோ இப்போ எப்படி மாறும்? y by 2 dy by dx is equal to a. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கண்டுபிடிக்கிறத தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஏ இப்போ 3 and 2னு தனித்தனியா எடுக்கிறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதில் 4a பதிலா 2வும் இங்க x பிளஸ் a பதிலா 3யும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் 3 and 2 in 1. எப்படி இருக்கும் அடுத்த லைன்? y square is equal to 4 into a. 4 into a பதிலா 2y செகண்ட் ஈக்குவேஷன் dy by dx. செகண்ட் ஈக்குவேஷனை டைரக்டா எழுதிடலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் x பிளஸ் a இருக்கு. அப்போ x பிளஸ் a வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது y by 2 dy by dxன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ இதை நம்ம இனி சிம்பிளிஃபை பண்ணா போதும். 2y dy by dx நான் இன்சைட் கொண்டு போறேன். அப்போ 2xy dy by dx plus 2y square by 2 dy by dx ரெண்டு வாட்டி வரும். ஸோ ஸ்கொயர் எழுதிக்கலாம். 2 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லாஸ்டா நம்ம லைன் எப்படி இருக்கும்? y square is equal to 2xy dy by dx plus y square into dy by dx whole square. இப்போ லாஸ்டா பாருங்க எல்லாத்துலயும் y இருக்கா? எல்லாத்துலயுமே y காமன். ஸோ y டிவைட் பண்ணனா y is equal to 2x into dy by dx plus y into dy by dx whole square னு ஆன்சர் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? நம்ம எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.